பாட்ஷா படத்துல மாணிக்கமா தான் இதுவரைக்கும் நம்ம கள்ளழகரை பார்த்திருப்போம். வெளியில இருக்கக்கூடிய மக்கள் அவரு அழகர் கோயில்ல இருந்து சித்திரை திருவிழா கிளம்பி அந்த ஆத்துல இறங்குறதும் அந்த டிராவலும் அப்புறம் அங்க கொண்டாட்டங்கள் இதுதான் அழகருடைய கொண்டாட்ட உருவமா பார்த்திருப்போம். அது ஒரு வகையில மாணிக்க மாதிரி தான் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அழகர் அப்படிங்கிறது. அழகரை உண்மையிலேயே பாஷாவா பார்க்கணும் அப்படின்னா அது அவருடைய இடத்துல அவருக்காக அவருடைய மக்கள் நடத்துற விழாவில் தான் பார்க்க முடியும். அது ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஆடி தேரோட்ட விழா அப்படின்னு இருக்குல்ல, அது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். சித்திரை திருவிழாவோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் சொல்லணும்னா சித்திரை திருவிழாவையே அழகாவும் கொண்டாட்டமாகவும் இன்னமும் அப்படி மாற்றக்கூடிய மக்கள் இங்க உள்ள மக்கள் தான். அழகர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள், மேலூர் மக்கள் தான் அந்த திருவிழாவை அழகாக்குறாங்க. அப்போ இவர் டிராவல் பண்ணி மதுரைக்குள்ள நடக்கிற திருவிழாவே அவ்வளவு அழகாக்குற மக்கள், அவ்வளவு கொண்டாட்டமாக்குற மக்கள் இங்க அவரோட இடத்துல நடக்கிற திருவிழா எவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு திருவிழா ஆடி தேரோட்ட விழா. இங்க அடிப்படையில இந்த தேரோட்ட விழாவை கண்ணால பாக்குறதே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அது ஏன்னா நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நடக்கக்கூடிய வீதிகள் பொதுவாகவே நகரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்கள்ல தேரோட்ட விழாக்கள்லாம் அந்த வீதிகளில் நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயில ஒரு மாசி வீதியில தேரோட்ட விழா நடக்குது. அப்போ அந்த தேர் வரதை பாக்குறீங்க அப்படின்னா அது ரெண்டு பக்கமும் வளர்ந்த கட்டிடங்கள் நடுவில் ஒரு ஒடுங்கிய தெருவுக்குள்ளதான் வீதிக்குள்ளதான் அந்த தேர் வரக்கூடிய காட்சி அப்படின்னு இருக்கும். அதுல மேல வயர் போகும், கயிறு போகும், என்னென்னவோ இதுக்கு நடுவில் தான் தேரை பார்ப்பீங்க. ஆனா இங்க பார்க்கக்கூடிய அழகர் கோயில் தேரோட்டம் அப்படி கிடையாது. அது ஒரு பறந்து விரிஞ்ச பிரம்மாண்டமான மலைக்கு முன்னால அழகர் கோயில்ல அந்த இந்த வீதியில தேரோட வீதியில தேர் நடந்து வரக்கூடிய அந்த நகர்ந்து வரக்கூடிய காட்சி அப்படிங்கிறது உங்களை ஒரு மாதிரி பரவசம் ஊட்டக்கூடியது, ஒரு மாதிரி வெறி பிடிக்க வச்சிடும். அந்த காட்சி பார்க்க அவ்வளவு பெரிய மலையிலிருந்து ஒரு மலையே நகர்ந்து வர்ற மாதிரியான ஒரு காட்சி அனுபவம் அடிப்படையில இந்த தேரோட்டத்தை பார்க்கறது அப்படிங்கிறது. இது போக இங்க வரக்கூடிய மக்கள் வண்டி கட்டிக்கிட்டு 3 நாள் இங்க தங்கி இருந்து அவங்க அப்படியே ஆடா உரிச்சு தொங்க விட்டு கறி சாப்பிட்டு சமைச்சு ஆடி பாடி பெரிய திருவிழாவை இந்த ஒரு முறம் வாங்குறதுல இருந்து கையில பச்சை கொத்திகள்ல இருந்து மொட்டை எடுத்து காது குத்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த பண்பாடு பூமிக்குள்ள இருந்து திடீர்னு கிளர்ந்து எழுந்து அப்படி நின்று கண்ணு முன்னால உங்களுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தை, பெரிய களி ஆட்டத்தை, பெரிய நடனத்தை நடத்தி காட்டினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த பண்பாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்கு, அழகர் கோயில்ல இந்த மக்களுடைய வேர் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. அதை இங்கதான் நம்ம அனுபவிக்க முடியும். அழகர் கோயில கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும். இது என்ன, இது இயல்பான வைணவ தலங்கள்ல பிராமண பூசை பெறக்கூடிய அந்த பெருந்தெய்வம் அழகர், அவருடைய தலத்துல வேற மாதிரியான நடைமுறைகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு பெரிய முக்கியமான வைணவ தலம் அப்படின்னா அதை நீங்க கவனிச்சு பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரமான நடைமுறைகள் இருந்து வேற மாதிரி வேறுபட்டு இந்த கோயில் இருக்கும். அதோட சேர்த்து இன்னும் இந்த கோயில் என்ன, இந்த ராஜ கோபுர கதவே அடைச்சிருக்கு. வருஷம் முழுக்க அந்த கோபுர கதவு ஏன் அடைச்சிருக்கு? அப்புறம் வருஷத்துல ஒரு நாள் அதுவும் ஒரு நிமிஷம் அந்த கோபுர கதவை திறக்கிறாங்க. அந்த கோபுரத்தை அந்த கதவுல கருப்பசாமி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கதவை அடைச்சிட்டு பக்கத்துல கோட்டை வாசல் செவரை உடைச்சு வேற ஒரு வாசலை உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கான கிராம மக்கள், கிராமத்தினர் எந்த அளவுக்கு வேற எந்த பெருங்கோயில்களையும் இல்லாத அளவுக்கு கிராம மக்களினுடைய ஈடுபாடுங்கிறது, அவங்களோட கூடிய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பெருந்தெய்வம் அழகருக்கு கருப்பசாமி ஒரு காவல் தெய்வம், அவர் ஒரு சிறு தெய்வம், ஒரு நாட்டார் தெய்வம். அவர் எப்படி காவல் தெய்வமா இருக்காரு? அந்த காவல் தெய்வத்துக்கு டெய்லியும் அழகர்கிட்ட இருந்து மாலை வருது நைட்டு. அழகர் இங்க இருந்து சித்திரை திருவிழா கிளம்புறாருன்னா அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் போறாரு. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளை தொந்தரவு செய்யும். இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கக்கூடிய வரலாறும் கதையும் மக்களுடைய மித்து இருக்குல்ல, பழமரபு கதைகள் மித்து இருக்குல்ல, அது அவங்க சொல்லக்கூடிய பாடல்களும் இதெல்லாம் எந்த கோயிலையும் நீங்க பார்க்க முடியாத அளவுக்கான சுவாரஸ்யமானது. இந்த கோயிலோட ராஜகோபுர கதவு அப்படிங்கிறது வருஷம் முழுக்க ஏன் அடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒண்ணு மக்கள்கிட்ட இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த அழகருடைய அருளை திருடிட்டு போறதுக்காக மலையாள நாட்டுல இருந்து ஒரு 18 பேர் வந்தாங்க.
அப்படி வந்தவங்க வந்து அப்படி வர்றாங்கன்றத கடவுள் வந்து அர்ச்சகருக்கு அவருடைய கனவுல சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கண்ணில் மையெல்லாம் பூசிக்கிட்டு யாருடைய கண்ணுக்கும் தெரியாத மாதிரி உடம்புல மையெல்லாம் பூசிக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அர்ச்சகர் வந்து ஆவி பறக்கிற சுடுசோரை கொண்டு வந்து கருவறையில வச்சாரு. அப்படி கருவறைக்குள்ள மறைஞ்சிருந்தவங்க அந்த சுடுசோர்ல இருந்து வந்து ஆவி பட்டு அந்த மை அழிஞ்சு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்படி தெரிஞ்சவங்களை வந்து அர்ச்சகர் பிடிச்சி ஊருக்காரங்கள்லாம் கூப்பிட்டு அந்த 18 பேரையும் வெட்டி கொன்னுட்டாங்க. அப்படி கொல்லும்போது அவங்க கூட வந்திருந்த கருப்பசாமி மட்டும் என்னைய மட்டும் விட்டுருங்க, நான் இங்கே இருந்து காவ காக்கிறேன் கோயில அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில தான் அந்த ராஜகோபுர கதவு அப்படிங்கிறது அடைக்கப்பட்டு அந்த கதவுல வந்து கருப்பசாமி இருந்து காவல் காக்கிறதாக ஒரு கதவு ஒன்று நம்பிக்கை ஒன்று இருக்கு. ஆனா உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு பண்பாட்டு ஆய்வறிஞர் தோ பரமேஸ்வரன் வந்து அழகர் கோயில் நூல்ல எழுதியிருக்காரு. அது என்னன்னா, இந்த இடத்துல அவங்க திருடர்கள் வந்தது உண்மை. ஆனா அவங்க எதை திருட வந்திருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து நிறைய தங்கம் இருந்திருக்கு, பொண்ணு இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமா 2 அடி உயரத்துக்கு அபரஞ்சி தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்திலான ஒரு சிலை இருந்திருக்குது, பெருமாள் சிலை. அதையெல்லாம் திருடுறதுக்காகத்தான் அவங்க வந்திருக்கணும். அப்படி வந்த திருடர்களை ஊருக்குள்ள வச்சு மக்கள் எல்லாம் தப்பிக்க முடியாத மாதிரி காட்டுப்பகுதியில் இருந்திருக்கு. அவங்க ஊர் மக்கள் பார்த்து பிடிச்சி அந்த 18 பேரையும் வெட்டி கொண்டிருக்காங்க. அப்படி கொன்னதுங்க அந்த தலைவாசல் கிட்டேயே அவங்கள புதைச்சதாக ஒரு தகவல் இருக்கு. அதற்கு பின்னாடி தான் அந்த கதவு வந்து இப்படி தீட்டுப்பட்டிருக்கு அந்த வாசல். அதுக்கப்புறம் தான் அடைக்கப்பட்டிருக்கு. இது எப்ப அடைக்கப்பட்டிருக்குன்னா சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது வரைக்கும் அந்த வாசல்ல தான், அந்த ராஜகோபுர வாசல்ல தான் இப்ப நம்ம கதவு அடைச்சு கருப்பணசாமி இருக்காரு நம்புறோமே, அது வழியா தான் மக்கள் போயிட்டு இருந்திருக்காங்க, சாமி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 400 வருஷம் முன்னாடி, அதாவது 1608 காலத்தால பிந்தின கல்வெட்டு அப்படிங்கிறது சதாசிவராயர் கல்வெட்டு தான் அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடியது. அந்த கல்வெட்டுல அப்படி ஒரு வாசல் அடைக்கப்பட்டதாகவோ கருப்பசாமி இருக்கிறதாகவோ எந்த குறிப்பும் இல்லை. அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் அது நடந்திருக்கு. அது வந்து அதுக்கப்புறம் அந்த வெள்ளையத்தார் வீட்டு பட்டய ஓலை நகல்ல வந்து 1709 ஒரு குறிப்பு இருக்குது. அதுல 18ஆம் படி வாசல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. அப்படி பார்த்தா மதுரையில அந்த ஆட்சி விஜயரங்க சொக்கநாதன் மற்றும் அவருடைய மனைவியினுடைய ஆட்சி காலத்துல வந்து 1609 இருந்து 1769 வரைக்குமான ஒரு சுமார் ஒரு 100 இருந்து 180 வருடத்துக்குள்ளதான் இந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய ஆட்சி பலவீனமா இருந்திருக்குது. பலவீனமா இருந்த காலத்துல தான் அந்த கொள்ளையடிக்கு வந்திருக்காங்க. கொள்ளையடிக்கு வந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கதவு தீட்டுப்பட்டிருக்கு. தீட்டுப்பட்ட வழியில சாமி போறது இல்ல, சாமி போகாத வழியில மக்களும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த கதவானது அடைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் கதவு அடைக்கப்பட்டு அங்க வந்து இப்போ வேற ஒரு வாசல் வழியாக மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கோட்டை சுவரை உடைச்சு வண்டி பாதை உருவாக்கி இது வழியா தான் இப்ப அழகர் மக்களும் போயிட்டு இருக்காங்க. இப்படி வருஷம் முழுக்க அடைச்சிருக்கக்கூடிய கதவு வந்து அந்த ஆடி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தேரோட்டம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இரவு மட்டும் ஒரு நிமிஷம் திறந்து அங்க இருக்கக்கூடிய 18 படிகளுக்கும் தீபம் ஏற்றி வழிபடக்கூடியதுதான் தெரியும் மக்களுக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஆடி மாசம் திருவிழா நடக்கக்கூடிய 11 நடக்குது. அந்த எல்லா நாளுமே வந்து கதவு திறந்து மூடுறாங்க. எதுக்காகன்னா சக்கராத்தாழ்வார் மட்டும் வந்து போறதுக்காக. ஏன் சக்கராத்தாழ்வார் மட்டும் வந்து போறாரு அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு மக்கள்கிட்ட பயம் இருக்கு. இயற்கை அல்லாத மரணம் நடந்து இந்த இடம் அடைக்கப்பட்ட, அந்த கதவு அடைக்கப்பட்டதுனால அந்த பயத்தை போக்குறதுக்காக சக்கராத்தாழ்வார் வராரு. சக்கராத்தாழ்வார் யாருன்னா அழகருடைய போர் கருவி. அப்போ அவர் இந்த பயத்தை போக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதாவது வருஷத்துல 2 நாள் வந்து ஆடி அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இந்த கதவு முழுக்க சந்தனம் சாத்துறாங்க. குறிப்பிட்ட 2 சமூகத்தினர் தான் சந்தன கடங்கள்லாம் சுமந்துட்டு நடந்தே சுமந்துட்டு வந்து இங்க சாத்தி வழிபடுறாங்க. கதவு தான் இங்க கருப்பு சாமிங்க உருவம் கிடையாது. இங்கிருந்து எழக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கதவை சாத்துறாங்க, சரி தீட்டாயிருச்சு, பயம் வந்துருச்சு, ஒரு காவல் தெய்வத்தை அங்க வைக்கணும் மக்கள் பயம் போக்குறதுக்கா அப்படின்னா, ஏன் முனியசாமி இருக்காரு, பாண்டிச்சாமி இருக்காரு, இருளப்ப சாமி, அப்படின்னு ஏகப்பட்ட காவல் தெய்வங்கள் சிறு தெய்வங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது ஏன் அழகருக்கு கருப்பசாமி காவல் தெய்வமா வர்றாரு? கருப்பசாமி ஏன் வர்றாரு அப்படின்னா, அழகர்னா திருமால்னா கண்ணன். இப்போ கண்ணனை வந்து கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்றது வழக்கம். வாசுதேவ கண்ணன் அப்படின்னா கரிய நிறமுடையவன். காரி ஆடு மாடுகளை காரின்னு கருப்பா இருக்கக்கூடிய காரின்னு கூப்பிடுறத பார்த்திருப்பீங்க, காரிக்கன்று காரி காளைன்னு. அதன் அடிப்படையில கருமை நிறம் வந்து கண்ணனுடைய அழகுணர்ச்சியை அழகோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒண்ணு. அப்போ காத்தல் தொழில் செய்தார் திருமால், அவருடைய காவல் தெய்வமாக கருமை நிறமுடைய அந்த கருப்பு வந்து கருப்ப சாமியாக காவல் தெய்வமாக மாறி இருக்காரு அப்படின்னு தான் தோ பரமேஸ்வரனுடைய அழகுவேல் நூல்ல அதை குறிப்பிடுறாரு. அப்படி உருவானதுதான் இந்த இடத்துல வந்து கருப்பசாமி நிலைன்னு எடுத்துறாங்க.
இதுல இன்னொரு குறிப்பான இன்னொரு அம்சம் இப்ப நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா தென்பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமிகளுக்கு வந்து நெற்றியில தென்கலை வைணவ திருநாமத்தோட அந்த கருப்பசாமியோட உருவங்கள் இருக்கிறத கவனிக்க முடியும். அப்போ இப்படித்தான் வைணவத்தோட கருப்பசாமி இணைகிறாரு. அவருடைய தொடர்புங்கிறது இந்த மாதிரி தான் உருவாகி வருது. முழுமையா இந்த தொடர்பை வச்சு என்ன ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா, ராஜாஜி வந்து ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. இந்த அழகர் பெருந்தெய்வம், கருப்பசாமி ஒரு சிறு தெய்வம், இது ரெண்டும் தொடர்பாயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைமுறைகள், பழக்கங்கள், இதுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்குள்ள இந்த சமயம் வந்து எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு, மக்களோட சமூகத்தோட எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு, சமூகம் எப்படி ஒத்து இசைஞ்சு இயங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. தோ பரமேஸ்வரனும் அதைத்தான் குறிப்பிட்ட அந்த நூல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒத்திசைவு அப்படிங்கிறது, இந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதன் அடிப்படையில தான் பிராமணர்கள், அந்த மேல அழகருக்கு பூசை செய்யக்கூடிய பிராமணர்கள் கருப்பசாமிக்கு அவங்க பண்ணல, கருப்பசாமிக்கு அவங்க வெவ்வேறு சமூக மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பூசை செய்யக்கூடிய அவங்க வந்து இதை ஏத்துக்கிறாங்க. கருப்பசாமியை ஏத்துக்கிட்டு அழகர்னுடைய மாலை அப்படிங்கிறது தினமும் கருப்பசாமி கதவுக்கு வருது, டெய்லி கொடுத்து அனுப்புறாங்க நைட்டு. அப்போ அழகர் கிளம்பும் போது கருப்பசாமியோட உத்தரவு வாங்கிட்டு போறது, இதெல்லாம் ஒரு ஒத்து போதல், ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. அது வந்து சமூகம், ஒரு சமய இயக்கங்கள், வைணவம் வந்து ஒரு சமயமாக எந்த அளவுக்கு மக்களை தன்னோட இணைச்சிக்கிறதுக்காக, கோயில் ஒரு சொத்துடைமை நிறுவனம் அப்படிங்கறதுனால சொத்தை பாதுகாக்கிறதனுடைய பொருட்டும் எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கு, மக்களை எவ்வளவு தூரம் தன்னோட அரவணைச்சிருக்கு, அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பண்பாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழு திருவிழாவுமே ரொம்ப யூனிக்கா, ரொம்ப தனித்துவமான அம்சம்னு நமக்கு தோன்றது வந்து இந்த மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருவிழாவுக்கு வர்றதுதான். காரைக்குடி பக்கத்துல வேளங்குடிங்கிற கிராமத்துல இருந்தெல்லாம் பல நூறு வருஷங்களா அப்படியே அதை தொடர்ந்து பின்பற்றி வர்றாங்க. என்னன்னா அப்படியே ஒரு வாரம் 3 நாள் நடைபயணமா வர்றாங்க. அப்படியே மாட்டு வண்டியில ஏறி குழந்தைங்களோட பாட்டு பாடி, பழச பேசி, திருவிழாவை பத்தி பேசி சிரிச்சு அப்படியே நடந்து வர்றாங்க. இங்க வந்து தங்கி இருந்து கெடா விருந்து கொட்டி சாமி கும்பிட்டு மொட்டை எடுத்து கொண்டாடி திரும்ப அப்படியே நடந்தே அப்படியே போறாங்க. இது வந்து இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ மாறிடுச்சு, பொருளாதார ரீதியா எவ்வளவோ பழக்கங்கள் மாறிடுச்சு. இவங்க காரெல்லாம் வச்சிருந்தா கூட இவங்க மாட்டு வண்டியில தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி இதை பராமரிச்சு இவ்வளவு தூரம் அதை பண்றாங்க. இதை விட்டுற முடியாதுன்னு எங்களுடைய பாரம்பரியம், பழக்கம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பண்பாடு தான். ஒரு தனி மனிதன் தனக்கு வேணும் அப்படின்னு எதெல்லாம் சேர்க்கிறானோ அதெல்லாம் சொத்துன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு மொத்த முழு சமூகமும் எனக்கு இதெல்லாம் தேவை, தமக்கு இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் திரும்ப நான் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அது எல்லாமும் பண்பாடுன்ற பொருள்ல கொண்டாடப்படுது. அப்போ இங்க வந்து இந்த கிராமங்களுக்குள்ள காந்தி நம்பிய தற்சார்பு கொண்ட, சுயசார்பு கொண்ட, சுயமரியாதை கொண்ட இந்த கிராமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்களும், இந்த வாழ்க்கை முறையும், இந்த பண்பாடும், இந்த மரபும் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பெரிய ஒரு ஒளி மிகுந்த ஒரு தருணங்களா நீங்க பார்க்கக்கூடிய இடம் இது. அதுலயும் கிராமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிருள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கையினுடைய உச்ச தருணங்களை, உச்சகட்டமான மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களை நீங்க அழகர் கோயில் ஆடி திருவிழால பார்க்க முடியும். அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இது. இந்த முழுமையாக இந்த திருவிழா அளிக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல வேரற்று ரொம்ப விலகி, அன்றாடங்கள்ல சலிப்பு மிகுந்த, சோர்வு மிகுந்த, வெறுப்பும் வன்மமும் இதெல்லாம் வந்து உருவாக்கி பரப்பப்படக்கூடிய இந்த வாழ்க்கை சூழல்ல இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் என்ன தெரியுமா? நீ மனிதனை நேசி, உறவுகளை நேசி, உறவுகளோட சந்தோஷமா இரு, இந்த மாடுகளோட இன்னமும் அன்போட இரு, இந்த கொண்டாட்டங்கள்ல இன்னமும் உயிரோட இரு, வேரோட இரு, உன்னுடைய வேர் என்ன அப்படிங்கிற நினைப்போட இருக்கிறது. இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த முழு பண்பாடும் இந்த வாழ்க்கையும் இந்த கொண்டாட்டம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எளிமையான முறையில ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறையான ஒரு மகிழ்ச்சியை, திகட்ட தீராத மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, காலமும் இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்த ஒரு பெரிய அற்புதமான தருணம் தான் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.